My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டில வந்து மிக முக்கியமான 2 அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ தட் அவங்களுக்கும் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பிடபிள்யூடி கேட்டகரி சேர்ந்த மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் போய் சென்னையில் உள்ள அந்த ஹாஸ்பிட்டலில் போய் மெடிக்கல் செக்அப் அப்படிங்கிறது பண்ணணும். இது எல்லா வருஷமும் நடக்கிறது தான். இப்போ எப்போ சார் போகணுங்கிறதா எல்லாத்துக்கும் இருக்கிற கேள்வி. அதை குறித்ததான கிளாரிஃபிகேஷன் தான் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு எம்சிசி தரப்புலேருந்து இன்னும் எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் வரல. தட் வில் கம் ஒன்லி ஆஃப்டர் த நீட் ரிசல்ட்ஸ். நீட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அது குறித்த நோட்டிஃபிகேஷனுங்கிறது எம்சிசி தரப்புலேருந்து ஆல் இண்டியா கோட்டாவிலேருந்து வரும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டேட் கோட்டாவும் அதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ ஃபார் நீட் ரிசல்ட்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் ரிசல்ட்டும் வந்துடும். இந்த ரிசல்ட்டை பொறுத்து தான் அந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஒன்று, நீங்கள் வெயிட் பண்ணி அந்த மெடிக்கல் செக்அப் எல்லாம் முடிச்சு அதனுடைய ஃபார்மேட்டில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது, இப்போ இருக்கிற சர்டிஃபிகேட் உங்ககிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் வாங்கின, தமிழ்நாடு ஸ்டேட்லேருந்து நீங்கள் வாங்கின பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கும், யூடிஐடி கார்டு உங்ககிட்ட இருக்கும். ஸோ அதில் உங்களுடைய டிசபிலிட்டி பர்சன்டேஜ் எல்லாமே இருக்கும். அதை வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மெடிக்கல் செக்கப்லேருந்து, அதாவது இந்த வருஷம் செய்யக்கூடிய கவர்மெண்ட் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் செய்யக்கூடிய மெடிக்கல் செக்கப் முடிச்சு அவங்க கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை நீங்கள் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிவிடுங்க, ஃபைனல் சப்மிஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட், தாராளமாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு வேளை லேட் ஆகுதுன்னா கூட அப்ளிகேஷன் நீங்கள் போட்டு வச்சுறது அப்படிங்கிறது நல்லது. அதில் மறக்காமல் பிடபிள்யூடி கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கேட்டகரி கீழே நீங்கள் சீட் எடுக்க முடியும். ஸோ மறந்துடாமல் ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணாமல், பேமெண்ட்லாம் பண்ணாமல், கம்ப்ளீஷன் முடிக்காமல் சப்மிஷனுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். அதற்குள்ள நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும். வந்த உடனே நம்ம வீடியோவும் போடுவோம். அதை பேஸ் பண்ணி அடுத்த கட்டமாக நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். நல்லா யோசித்து டிசைட் பண்ணுங்கள். 2வது முக்கியமான அப்டேட், 7.5 ரிசர்வேஷனில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில், கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வருது. இப்போ 3 அகாடமிக் இயரை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 2025, 2024, 2023. இந்த 3 வருஷத்தில் நீங்கள் எந்த வருஷம் படித்து 12th படித்து முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் சிஇஓ ஆஃபீஸில் போய் போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. பிகாஸ் உங்களுடைய இஎம்ஐஎஸ் நம்பரை வச்சுட்டு உங்களுடைய போனஃபைடு நீங்கள் அந்த ஸ்கூலில் தான் படிச்சிங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிங்கிறத என்ஷூர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வருஷங்களில் படித்து முடித்த மாணவர்கள் அவங்கெல்லாம் கண்டிப்பாக சிஇஓ ஆஃபீஸில் போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்கணும். ஸோ அவங்களுக்கு மட்டும் இது தேவையாக இருக்கும். ஃபார்மேட் எங்கே இருக்குன்னா, நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில், தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் 7.5 ரிசர்வேஷனுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டுங்கிறது கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர்னுடைய சிஇஓ ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் சைன் வாங்கணும். ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இது தவிர வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சுன்னா அதையும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பதிவு செய்வோம். மிஸ்பா கரியர் அகாடமி தொடர்ந்து மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கிறோம். ஸோ மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்.